நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:22. அவன் தலைமை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. யாரோ வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16:22. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. என்ன வாசிக்கிறீங்களா? பின்னால் உட்காந்துக்கணும். அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் ஆமென். சோதரம். எல்லாருக்குமே தலைமையில் சிரைத்தால் யாரோ ஒரு சிலருக்கு தான் திரும்ப என்ன ஆகாது, வளராது. ஒரு சிலர் முடி வளர்றதுக்காக சிரைக்கிறார்கள். எப்படியோ தலைமையில் சிரைத்த ஒருபாடு திரும்பவும் அது என்ன பண்ணுகிறது? எல்லாருக்கும் முளைக்கிறது ஒரு சரீர பிரகாரமான சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் சிம்சோனுக்கு முளைக்கிறது அசாதாரணமான ஒரு காரியம். அவனுடைய தலைமையில் செருக்கப்பட்ட பின்பு என்ன பண்ணினதாம்? திரும்பவும் என்ன பண்ணுகிறது? சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன், சூரியனை போன்றவன் அல்லது சூரியனை போல பிரகாசிக்கிறவன். இவன் பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதி, விசுவாச வீரன். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இவன் ஒரு பாடம். சிம்சோன் ஒரு விசுவாசத்திற்கு ஒரு பாடம். இன்றைக்கு சிம்சோன் என்கிற பெயரை வைப்பதற்கு கிறிஸ்தவ சமுதாயம் தடுமாறுகிறது. திம்னாத்துக்கு போனா அங்க பெலிஸ்தியர் தேசத்துக்கு போனா, புரியுதுங்களா? போற இடத்துல என்ன பண்ணுவான்? ஒரு ஸ்திரீயை அவன் என்ன பண்ணிக்கிறான்? முடிச்சுட்டான். உலகம் சிம்சோனை இந்த கண்ணில் தான் பார்க்கிறது. ஆனால் வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது அல்லது எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதுகிற பொழுது இந்த சிம்சோனை பற்றி மறக்காமல் எழுதிவிட்டார். அவருடைய பார்வையில இந்த சிம்சோன் ஒரு விசுவாச வீரன். ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? இவனை விசுவாச வீரர் பட்டியலிலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். உலகம் இவனை எங்கும் வைக்கலாம். உலகம் இன்றைக்கு இவனை பற்றி எப்படியும் என்ன பண்ணலாம்? பேசலாம். அதனாலதான் உலகத்தினுடைய பார்வையில சிம்சோனுங்கிற பெயர் ஒரு சிலர் வைக்கிறார். யோனா என்ன யாரும் என்ன பண்ணுகிறது இல்லை. யோனாங்கிற பேர் எங்கேயோ ஒருத்தர் வைக்கிறாங்க. ஆனா காமனா என்ன பண்ணிக்கிறது இல்லை. யோனான்னு வச்சா எல்லாரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாருங்க. நாங்கள் தென்காசியில் கொஞ்சம் பேர் கூட்டமாக போனோம். சின்ன பிரச்சனை வந்து விட்டது. இதில் எவன்டா பேது ஒருத்தன் கேட்குறான். இதில் எவன்டா யோனான்னு கேட்டான். பாருங்க, ஏன்னா யோனான்னா போகிற கூட்டத்துக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும்.
ஆனால் ஆவியானவர் இவனை அழைக்கிற பொழுது விசுவாச வீரன் என்று அழைக்கிறார். ஆமென். தேவனுக்காக பெரிய காரியங்களை இவன் செய்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிம்சோன் இன்றைக்கு அவனுடைய தலைமையில சிறைக்கிறாங்க, ஆனாலும் திரும்ப முளைக்கிறான். சிம்சோன் கண்களை இழந்தான், ஆனால் விசுவாசத்தை அவன் இழக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் பார்க்கிறது ஒரு மாதிரியா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்க்கிற விதம் வேறு. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு முதலாக ஒரு பெயரை வைத்தவர் யாரவர்? ஆகார். இவ்வளோ ஒரு யூத, இன்னைக்கு என்ன சொன்னீங்க, எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர். இந்த 3 கூட்டத்திலேயும் இவள் என்ன பண்ணல? இவள் வராதவள். இவள் ஒரு அடிமை. இந்த அடிமை தேவனுக்கு, யெகோவாகிய தேவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் இந்த பரிசுத்த வேதத்தில் அந்த பெயரை என்ன பண்ணினார்? எழுதினார். கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆதாம் இடத்திலே எதிர்பார்த்தார். ஆதாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணனா? பெயரை வைத்தான். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அவன் வைக்கிற பெயர் சரியான பெயரா பாருங்க. ஆதாம் வைத்த பெயர் எல்லாம் சரியான பெயரா தவறான பெயரா இருக்குமா? தேவன் உலகத்தையும் மிருகங்களையும் விருட்சங்களையும் உண்டாக்கும் பொழுது ஆதாம் இல்லை. ஆதாம் சிருஷ்டிக்கப்படவில்லை. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் ஆதாம் என்ன பண்ணுகிறான்? சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் சிங்கம் உண்டாக கடவுது என்று சொன்னார். சிங்கம். கரடி உண்டாக கடவுதுனாரு. கரடி. தேவன் தான் உண்டாக்கினதான மிருகத்தை ஆதாமுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினார். தேவன் என்ன பெயரிலே சிருஷ்டித்தாரோ அதே பெயரிலே இவன் பெயர் வைக்கிறான். ஆமென். அப்போ இதனாலதான் ஆதாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆதாம் தீர்க்கதரிசி. ஆதாம் ஒரு ஆசாரியன். ஆதாம் ஒரு ராஜா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜாக்கள். ஒரு பெயரை கூட மாற்றி வைக்கவில்லை. ஆனால் தேவனுக்கு அவன் பெயரை வைக்காமல் போனான். தேவன் அவனிடத்தில் கேட்கவில்லை. ஒருவேளை துக்கத்தோடு போயிருக்கலாம். எதிர்பார்த்திருந்ததான தேவனுடைய மனம், இருதயம், இவள் ஒரு பெயரை வைத்த உடனே தேவன் உடனடியாக அதை பிடித்துக் கொண்டார். நான் இதை என்ன பண்ணுகிறேன்? ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் கேட்கிறவர் அல்ல. தாவீதின் இடத்துல தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இன்று வரை ஏறக்குறைய ஒரு 400 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய மனதிலே ஒரு காரியம் இருந்தது. நான் கூடாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உலாவுகிறேன்னு. எனக்கு யாராவது வீடு கட்ட மாட்டாங்களா நினைத்தேன். என் மனதிலே என்ன இருக்கிறதோ அதை இன்றைக்கு நீ சொல்லிட்ட. உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லிட்ட பாரு. நான் உனக்கு பரலோகத்தில் வீடு கட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் முதலாய் தேவன் ஒரு மனிதனுக்கு வீடு கட்டுகிறேன் என்று சொன்னது இவன் ஒருவனுக்கு தான். ஆமென். தாவீதுக்கு. ஸ்தோத்திரம். ஆகார் ஒரு பெயரை வைத்தார். யார் இந்த ஆகார்? ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டை பாருங்கள், இவள் தன்னுடைய நாச்சியாரிடத்திலே கோபித்துக் கொண்டு இவள் எங்க போகிறார்? சூருக்கு போகிறார். சூர் என்பது ஆகாருடைய சொந்த ஊர், எகிப்து தேசத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஆகார் ஆபிரகாம் வீட்டிலே இருந்து தான் விட்டு வந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற சூருக்கு என்ன பண்ணுகிறார்? போகிறார். தேவன் அவளை, நீ அந்த விட்டு வந்த தேசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஆபிரகாம் வீடு என்கிறது தேவனுடைய சபை. இங்கு நீ வந்த பிறகு இங்கு இருக்கிற ஒரு பிரச்சனை நிமித்தமாய், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் விட்டு வந்த தேசமாகிய சூருக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. தேவனுடைய தூதனானவர் அவளை தடுத்து நிறுத்தினார். ஆகாரே, கஷ்டங்க, ஆபிரகாம் வீட்டில் கஷ்டம் இருக்கும். நான் போய் சாரா இடத்துல பேசி ஒரு சமரசம் பண்றேன், நீ போ அப்படின்னு சொன்னாரா? அங்க இருக்கிறது இருக்கதான் செய். நீ போய் என்ன பண்ணிரு? அடங்கி. நீ போய் அங்க அடங்கியிரு. உனக்காக கொஞ்சம் மாற்றி காரியத்தை என்ன பண்ணி கொள்ள மாட்டாங்க சாரா. தேவனுடைய சபை ஆகாருக்காக மாற்றிக்கொள்ள மாட்டான். நீ திரும்பி போ. ஆகார திருப்பி என்ன பண்ணாங்க? வந்துட்டான். ஏதோ தூரம் சொல்லிட்டானே வந்தான். 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். இந்த முறை ஆகார் தன்னுடைய சொந்த ஊராகிய சூருக்கு போகவில்லை. ஆகார் எங்க இருக்கிறார்? பெயர்செபா வனாந்திரத்திலே இருக்கிறார். அலைந்து திரிகிறார். துருத்தியை பார்க்கிறார், தண்ணீர் இல்லை. பைய பார்க்கிறார், அப்பம் இல்லை. மகனை பார்க்கிறார், செத்து கொண்டு இருக்கிறான். வழியை பார்க்கிறார், தெரியவில்லை, தெரியாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஆகார் பெயர்செபாவை விட்டு எல்லாரும் பெயர்செபாவை விட்டு. பெயர்செபா என்றால் ஆணையின் கிணறு. ஆணையின் கிணறு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதான உடன்படிக்கையின் கிணறு. ஆமென். தண்ணீர் இல்லை, அப்பம் இல்லை, பிள்ளை சாகிறது, போருக்கு வழி இல்லை. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த உடன்படிக்கையை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? ஆமென். இன்னைக்கு தண்ணி இல்லைனாலும் என்ன பண்றான்? தண்ணி இல்லை, ஒரு சின்ன காரியம், முதல் வேலையா நம்ம விடுகிறது யார? கர்த்தரை விடுகிறோம், ஜபத்தை விடுகிறோம், வேத வாசிப்பை விடுகிறோம். அது தொடர்ந்து பலனாகிட்டே போகுது. அதுக்கு பலன் என்ன ஆகுது? கூடிட்டே போகும்போது ஆராதனையை விடுகிறோம். நமக்கு வர்றதுக்கு ஆராதனைக்கு வரைக்கும் என்ன நேரம் பாருங்க. ஆகார் உடன்படிக்கையை விட்டு என்ன பண்ணல? எல்லாம் போகட்டும், நான் இந்த உடன்படிக்கையை மட்டும் என்ன பண்ண மாட்டேன். தண்ணி இல்லைங்கிறதுக்காக நான் உடன்படிக்கையை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51 50:5.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை மணிவாசிக்கு அப்படியா? பலியினாலே என்னோடு இருங்க, என்னோடு எல்லாரும் சொல்லலாமா? என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திற்கு வந்து பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை மத்திய வானத்தில் என்ன பண்ணுவார்? எல்லாரும் சொல்லுங்க. நான் பாதி பேசுறேன், நீங்க பாதி பேசுங்க. எல்லாரும் என்ன பண்ணுவார்? கூட்டுவார். ஆமென். அந்த கூடுகைக்காக, அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்காக நாம் பூமியில என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஏன்? இயேசு என்ன பண்ணுவார்? எங்கு வருவார்? மத்திய வானத்திற்கு வருவார். அப்பொழுது நான் என்ன பண்ணப்படுவேன்? கர்த்தருடைய சத்தம், எக்கால சத்தம், தூதனுடைய சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுது நாம் இமைப்பொழுது மறுரூபம் ஆவோம். ஆமென். கர்த்தருடைய சத்தம், எக்கால சத்தம், தூதனுடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். எல்லாருக்கும் கேட்கும். ஆராதனைக்கு வந்தவனுக்கும் கேட்கும், வராதவனுக்கும் கேட்கும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் கேட்கும், ரட்சிக்கப்படாதவனுக்கும் கேட்கும், எல்லா துன்மார்க்கனுக்கும் கேட்கும், எல்லாருக்கும் பரிசுத்தவானுக்கும் கேட்கும். ஆனால் ஒருவனுக்கு மட்டும்தான் புரியும். லாசருவே, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. அவங்க அம்மாவுக்கு கேட்டது, அப்பாவுக்கு கேட்டது, எல்லாருக்கும் கேட்டு இருக்கும் அந்த குகையில் இருக்கிறவனுக்கு. ஆனால் அவர்களுக்கு அது புரியாது. சிலர் சொல்றாங்க தேவதூதன் இவரோடு, சிலர் சொல்றாங்க என்னமோ இடி. ஆக அவனெல்லாம் கேட்டவன். ஆனா புரிந்தது யாருக்கு? ஒரே ஒருவருக்கு தான் புரிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு மத்திய வானத்திலே வந்து அவர் பெயரை சொல்லி என்ன பண்ணுவான்? கர்த்தர் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது அந்த சத்தம் உனக்கு சத்தமாக கேட்கும். ஆனால் புரிய வேண்டுமானால் இந்த பூமியிலே உனக்கும் அந்த சத்தத்துக்கும் ஒரு தொடர்பு. ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சத்தம் திரும்பி போகும். நீங்கள் கூப்பிட்ட நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஆராதனையில் அவர் இல்லை. அதனால நான் திரும்பி என்ன பண்ணிட்டேன் பாருங்க. அப்போ உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறார்களே அவர்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும், புரியும். அல்லேலூயா. ஆகார் தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, பிள்ளை சாகிறது. ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பெயர் செபா என்கிற உடன்படிக்கையை விட்டு வெளியில என்ன பண்ண மாட்டேன்? போன முறை எங்க சொந்த ஊருக்கு போன மாதிரி இன்றைக்கு என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். பாருங்க, இதை பார்த்த கர்த்தர் முதலிலே வானத்தை திறந்தார். எதற்கு? ஆகாரோடு பேச. இரண்டாவது பூமியை திறந்தார், ஒரு நீரூற்றை உண்டாக்க. மூன்றாவது ஆகாருடைய கண்ணை திறந்தார், அற்புதத்தை பார்க்க. ஆமென். இன்றைக்கு வரையிலும் அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஒரே ஒருத்தி உடன்படிக்கையை காத்து கொண்டார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 107:43. 107:43. எவன் ஞானம் உள்ளவனோ அவைகளை இவைகளை கவனிக்க கடவன்.
அறிவுள்ளவன் அல்ல, புத்தி உள்ளவன் அல்ல. இன்றைக்கு ஞானம் உள்ளவன் இந்த அதிகாரத்தை ஆவியானவர் எழுதிவிட்டு கடைசியாக வருகிறார். ஞானம் உள்ளவன் இதை என்ன பண்ண கடவன், எதை கவனிக்க கடவன். அந்த அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்லுகிற வசனத்தை அந்த அதே அதிகாரத்துல பாருங்க. 6ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 19ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஆதாம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணனா, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணனா, ஆண்டவரே பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகாருக்கு இதை யார் சொல்லி கொடுத்தான்? யாரும் இல்லை. அவன் ஜெபம் பண்றத ஆபிரகாமும் சாரானும் ஜெபம் பண்றத என்ன பண்ணியிருப்பா, பார்த்திருப்பா. இன்னைக்கு பாருங்க, வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு என்ன பண்ணினா, கர்த்தர் நிச்சயமாய் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பிரதி உத்தரம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி யாரு யாரு? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமென். What you confess that you possess. சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையின்படி இப்ப சொல்லலாம் எல்லாரும் விசுவாசத்தோடு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஞானம். உன்னுடைய உபத்திரவத்துல நீ கர்த்தரை நோக்கி, மனுஷனை அல்ல, மனுஷனை அல்ல, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்களேன். நாம ஒரு தைரியமாயிரு. என்ன தைரியம்? என்ன தைரியம்? ஒருத்தன் இருட்டுல போறான்னு சொன்னா அவனுக்கு என்ன இருக்குது? தைரியம். தைரியம் இல்லாத என்ன பண்ண மாட்டான். இப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா என்ன தைரியம்? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தைரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நியாயாதிபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு போதுங்க. 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு 16:22. அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கினான். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்டது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் தலைமயிர் திரும்பவும் முளைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், தெரிந்த வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, திசை மாறி போனவன் திரும்புகிறது இல்லையோ, கீலேயாத்திலே பிசின்தையிலும் இல்லையோ, அங்கே ரண வைத்தியனும் இல்லையோ. எல்லாம் என்ன பண்ணுகிறது? எல்லாம் எங்க என்ன பண்ணுது? இருக்கிறது. கீலேயாத்திலே பிசின்தையிலும் இருக்கிறது, கீலேயாத்திலே ரண வைத்திய சொல்லுங்களேன் இருக்கிறார். ஆமென். நான் நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் எனக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் எனக்கு திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோன் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டியவன்.
நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமாக. வெளிச்சமாக. நான் சூரியன். சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் உலகத்துக்கு என்னது? சபை எடுக்கப்பட்டால் பூமியில அடுத்தது வரப்போகிறது இருள். நான் இருள் என்கிறது இந்த ஆவிக்குரிய இருள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உடனடியாக தொடங்கும். தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிறார், அதை தடுத்து நிறுத்துகிறது எது? தேவனுடைய சபை. தேவனுடைய சபை அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. சபையை கர்த்தர் எடுப்பாரானால் அடுத்த நிமிடம் பூமியில என்ன வரும்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரும். அதிலே இருளிலே மிருகம் நடமாடும். அந்த மிருகத்தின் லக்கம் 666 அந்தி கிறிஸ்து. அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம் சூரியனை போல என்ன பண்ண வேண்டியவர்கள்? எல்லாரும் சொல்லலாமா? பிரகாசிக்க வேண்டியவர்கள். அடுத்து சிம்சோன் என்றால் அவனுடைய இன்னொரு அர்த்தம் சிறிய குமாரன். சிறிய குமாரன் எழுதிக்கப்பா. சிம்சோன் என்றால் முதல் காரியம் சூரியனை போல பிரகாசிக்கிறவன். இரண்டாவது காரியம் அது சூரியனை போல பிரகாசிக்கிறவன் என்கிறது அவனுடைய அழைப்பு. அவனுடைய அழைப்பு. சிறிய குமாரன் என்கிறது அவனுடைய சுபாவம். சிறிய குமாரன் என்பது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சிம்சோன் எப்பேற்பட்டவன்? பிரகாசிக்கிறவன். இரண்டாவது காரியம் அவனுடைய சுபாவம் தாழ்மை உள்ளது. சவுல் சொல்றாரு, இஸ்ரவேலில் என்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது. கிதியோன் சொல்றான், என்னுடைய குடும்பம் எங்க கோத்திரத்திலேயே மிகவும். பவுல் சொல்றாரு, நான் எல்லாரிலும் சிறியவன். அகால பிறவியாக எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தரிசனத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்போ சிம்சோன் சிறிய குமாரன், தாழ்மை உள்ளவன். தேவன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், மனுஷனே உன்னிடத்தில் மன தாழ்மையை வேறு கர்த்தர் உனக்கு என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போ இவன் தாழ்மை உள்ளவன், பிரகாசிக்கிறவன். இவனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனை என்ன பாருங்கள். முதல் காரியம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் பாருங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். பிள்ளைய பெற்றா எனக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? இல்லை. யூதர்கள் தேவனிடத்தில் என்ன பண்றாங்க? கேட்கிறான், ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். சொல்லல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். சிஸ்டர் சொல்லுங்க, கர்த்தரால் வரும். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன், என்ஜினியர் இல்லை. ஆண்டவர் என்ன பாருங்க, எப்படி நடத்த வேண்டும் பாருங்கள். நீதிமொழியில் ஒரு வசனம் எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் தேடிக்கிங்க. பிள்ளைய ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து பாருங்க. இந்த நடத்து என்கிற வார்த்தை முடிஞ்சா சிஸ்டர் ஒரு நாளைக்கு அதை பேசுங்க, எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல. நடத்து என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில 3 அர்த்தங்கள். ஒன்று டெடிகேஷன், அர்ப்பணம். இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை. மூன்றாவது மோட்டிவேஷன். ஐயா தேவதூதனே, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொல்லி இருக்கிறீங்கள, அந்த பிள்ளையை எந்த காரியத்துக்காய் நான் அந்த பிள்ளையை டெடிகேட், நான் அர்ப்பணிக்க வேண்டும். எங்க 2 பேருடைய விருப்பம் அல்ல,
யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய சித்தம். இந்த பிள்ளையின் மேலே என்ன இருக்கிறதோ அதை நீ சொல்லு, நடத்து என்று மனோவா கேட்டான் என்று சொன்னால், அந்த பிள்ளையை எந்த காரியத்துக்காய் நான் டெடிகேட் பண்ண வேண்டும்? இரண்டாவது காரியம் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பிள்ளைக்கு எப்படி ஆலோசனை கொடுக்க வேண்டும்? சிம்சோன், நீ காலேஜுக்கு போயிட்டு போற போது எல்லாரும் இங்க சர்ச்சு இங்க வச்சிருப்பான், நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி எல்லாரும் இங்க எல்லாம் சரிச்சுட்டு இங்க வச்சிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணாத? அந்த மாதிரி எல்லாம் செய்யாது. சரிம்மா, எனக்கே முடியும் இல்லம்மாக்கு அப்படித்தான் பாரு, பக்கத்து வீட்டில் என்னமோ நடக்குது, நீ போகக்கூடாது. நான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேணும்? ஆலோசனை கொடுக்க வேண்டும். பாருங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த உலகத்தின் வேஷத்தை பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கு. அதை மூணாவது காரியம் மோட்டிவேஷன், உருவாக்குது. என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைய இப்படியாய் உருவாக்க. அந்த பிள்ளை பிறந்தது முதல் பரிசுத்தமா இருப்பான். தாய் எப்படி இருக்கிறாங்களா? நீ என்ன பண்ணாத? திராட்சரசத்தினால் உண்டான காரியத்தை எது என்ன பண்ணாத? தொடாத. அது பிறக்கும் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தம். முதல் காரியம் நடத்து, இரண்டாவது காரியம் பரிசுத்தம், மூன்றாவது காரியம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாயினுடைய அர்ப்பணிப்பு, பொருத்தனை. தாயினுடைய பொருத்தனை. சாலமோனுடைய தாய் சொல்கிறார், லேமுவேலே என் பொருத்தனையும் குமாரனை. தாய் என்ன பண்ணியிருக்கிறான்? பிள்ளையை குறித்த காரியத்துக்கு தாய் ஒரு பொருத்தனை பண்றான். நான் என் பிள்ளைய இப்படித்தான் என்ன பண்ணுவேன்? இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அவனுடைய தரிசனத்துக்கு விரோதமாய் பிசாசு போராட இப்பொழுது வருகிறான். அவனுக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான். முதலாவது ஒரு சோதனை நியாயாதிபதிகள் 16:11. அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற பயன்படாதிருக்கிற புது கயிறுகளாலே என்னை இறுக கட்டினால் என்னுடைய பலன் என்னை விட்டு எல்லாம் போயிருமாப்பா. முதலாவது சோதனை, இதுவரையிலும் பயன்படாதிருக்கிற ஒரு கயிறு. அந்த கயித்துல நீ என்ன பண்ணு? வேதத்துல 2 கயிறு இருக்குது. மனுஷர் கட்டுகிற கயிறு, இன்னொன்று தேவன் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. மனுஷரை கட்டி, ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுனால தேவன் கட்டுகிறார். இப்பொழுது கட்டுகிறது கர்த்தர் கட்டுகிறாரோ மனுஷன் கட்டுகிறானா? மனுஷன் கட்டுகிறான். பாருங்க, மனுஷன் உலகத்தை காண்பிக்கிறான், உலக சிநேகத்தை காண்பிக்கிறான், உலகத்தின் காரியத்தை காண்பிக்கிறான். அதை கட்டுறான். ஆனா இந்த சிம்சோன் கயிற்றை என்ன பண்ணி போட்டான்? அத்துட்டான். பாருங்க, அக்க முடியாதவன், இந்த கயிற்று அக்க முடியாதவன் அவன் இழுக்கிற பக்கம் என்ன பண்ணிட்டு போகணும்? இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டான். டெய்லி நான் போன் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டேன். சிஸ்டர் போன் வந்தால் எடுத்துட்டு வெளியில் ஓடிடுறேன். இப்போ அந்த அம்மா போன் பண்ணலாம் பேசாதீங்க. நேற்று எப்படி நடந்தது, ஆனால் எப்படி இருந்தது, இத்தனை பேர் வந்தாங்க, இவங்க ஒரு நாள் வர்றது.
ஏதோ ஒரு நம்ம சொல்லலாம், எனக்கு ஒரு அவசரமான வேலை, அவசரமான ஒரு காரியம் சொல்லலாம். காரணம் இல்லாமல் யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம், எல்லாத்துக்கும் பிசாசு ஒரு காரணத்தை என்ன பண்ணுகிறான், வச்சிருக்கிறான். அதை ஜெயிக்கிறது தாங்க தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுனா, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை இன்னைக்கு விட்டு விட்டா பாருங்க, கர்த்தர் சமயமாக இருக்கும்போது நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் சமயமாக இருக்கும்போது கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை, இது கர்த்தரை காண்கிற இடம், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டு. இது கர்த்தர் உனக்கு சமயமாய் இருக்கிற ஒரு நேரம். இது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தை நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம். எந்த காரணத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. கதவை தட்டினேன், அவர் திறக்கல. நான் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், நான் வீதியில தெருவில் போய் தேடியும் என் நேசரை நான் காணவில்லை. எப்படி உன்னுடைய ஆபத்தில் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் செவி கொடுப்பார். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு தேவனுடைய ஆராதனை தான். எசேக்கியேல் சொல்லுகிறார், ஓய்வு நாளை அவர்களுக்கு என்னுடைய அடையாளமாய் கொடுத்தேன். இது கர்த்தர் உனக்கு கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளம். ஓய்வு நாள் ஆராதனை ஒரு அடையாளம். அதைய விட்டுட்டு மனுஷர் உலக காரியம், உலகத்தில் இருக்கிற லௌகீகம், உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரியம் உனக்கு கட்டுகிறது பாருங்க. ஆனா சிம்சோன் தேவனுடைய கிருபையினால அவன் என்ன பண்ணான், அந்த கைத்தை அறுத்து போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம் சிம்சோன் ஜெயம் எடுத்தான். இப்ப இத்தனை பேரும் வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லாம சொல்லுங்க, வேலை இல்லாம சொல்லுங்க, வேலை இல்லாம சொல்லுங்க. சோறாக்கி வச்சுட்டோம், வந்தோன்னா தாளிச்சு கவனம் தாளிச்சு வச்சுட்டோம். ஏதோ பாதியாங்க வீட்டில் எல்லாமே பாதியா நிற்குது. போய் தான் அடுத்த காரியத்தை கண்ணியம் பண்ண வேணும். ஆனாலும் தேவன் அதை பார்க்கிறார். நீ என்ன காரியத்தை, கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது, நீ ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக தியாகம் பண்ணியாக வேணுங்க. தியாகம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இது ரத்தத்தின் மேலே கட்டப்பட்டது. அதனாலதான் வேதத்துக்கு இந்த கலர் பூசலாம். எல்லா வழியும் திறந்து எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி பாதையை செம்மையாக்கி, பாதையை உனக்கு நல்லபடி என்ன பண்ணாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு, பாதையெல்லாம் செவ்வையாக்கி, என்னுடைய உத்தம புத்திரிய சுந்தரவந்தனிய நீ இந்த ஆராதனைக்கு வாமான்னு கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். நீ பிரச்சனைய தாண்டி வர வேண்டும். சிம்சோனை கைத்தினால கட்டுனாங்க. முதல் காரியம் அவன் ஜெயம் எடுத்தான். ஆமென். இரண்டாவது சோதனை 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு தெலீலா சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னி விட்டால் ஆகும். நெசவு நூல் என்ன பண்ண, நீ பின்னி போடு, எல்லாம் கட்டி போடு. பாருங்க, நெசவு நூல் எதுக்கு இது பண்றாங்க? நெசவு அடிக்கிறான். ஒரு துணி என்ன பண்ண வேணும், ஒரு துணி நெய்ய வேண்டும். பாருங்க, அந்த துணியில ஒரு வஸ்திரம் எடுக்க வேண்டும். தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, நீதினா என்ன? நோவா தன் காலத்துல நீதிமானா இருந்தான். அதே அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான். தேவன் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணலாம், அப்படியே செய்தான். ஒரு கேள்வி என்ன பண்ணல பாருங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அளவின்படியே ஒரு வேலையை செய்திருக்கிறாங்க. உலக அதிசயம் சொல்ல வேண்டியதான். அவ்வளோ பெரிய பேலை.
3 தட்டு இருக்கிறது. நான் 2 தட்டு ஏறி பார்த்தேன், 3ஆவது தட்டுக்கு ஏற முடியல. பெரிய பெரிய மரங்களை நிறுத்தி செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வேலையை செய்து ஒரு ஜன்னலை வைக்க சொன்னாரு. நம்மளால என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஜன்னல் என்ன பண்ணலாம்? அவன் என்ன பண்ணல? கர்த்தர் என்ன சொன்னாரோ. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கேள்வி கேட்காம என்ன பண்ணனா? புறப்பட்டார். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஒரு இடத்துல போங்கிறார், ஒரு இடத்துல ஆண்டவர் யோசித்து ஏதோ ஒன்று சொல்லு, யோசித்து போன்னு சொல்ற, அப்புறம் வான்னு சொல்ற. ஆபிரகாம் கேட்டானா? போ என்றால் போகிறவன், வா என்றால் ஏன்னு என்ன பண்ண மாட்டான். இதுதாங்க பக்தி. ஆமென். ஏன்னு என்ன பண்ணல? கேட்கல. பாருங்க, இவன் தான் பக்தி. ஆமென். அப்ப இதுதான் நீதி. இதுதான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நீதியா இருக்கிறது. அவன் நீதிமான். நோவா அப்படியே செய்தான். இதுல கிதியோன் ஜெயம் எடுத்தான். கிதியோன் என்ன பண்ணலாம்? சரி, சிம்சோன் ஜெயம் எடுத்தான். அந்த கயிறுகளை எல்லாம் தூள் பண்ணி போட்டான். அதுல இருக்கிறது 3வது காரியம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகழி நார் கயிறுகளால் 7 அகழி நார் கயிறு. இந்த அகழி நார் எதுக்குன்னா வில்லு தயாரிக்க பயன்படுத்துகிறது. வில்லு அம்பு, சாரி, அம்புல வச்சுதான் வில்ல விடுவாங்க. அதுதான் வில்ல வச்சு எது வில்லுங்கிறது போறதுதான் வில்லு. அதான் போறது. ஆமா, கரெக்ட். சரி. போறது அம்பு. ஆமா, இது கையில பிடிச்சிட்டு இருக்கிறது வில்லு. இங்கே உன்னை பிடிச்சி இழுப்பான். அகழி நாற்கயிறு. அகழி நாற்கயிறு. பாருங்க, வில்லு தயாரிக்க இது என்ன பண்றாங்க? ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 9. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய். வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த வில் என்கிறது உடன்படிக்கை, இந்த அகனி நார் என்கிறது வில்லு தயாரிக்கிறது, உடன்படிக்கையை குறிக்கிறது. அகனி நார் எதை குறிக்கிறது? உடன்படிக்கையை குறிக்கிறது. யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம், நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். சங்கீதம் 17:3 நான் என் வாயோடு உடன்படிக்கை பண்ணினேன். சங்கீதம் எல்லாத்தையும் 51:5 தேவனோட உடன்படிக்கை பண்ணினோம். இன்னைக்கு எத்தனை பேர் உடன்படிக்கையை உடைச்சு போடணும்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆராதனைக்கு தவறாம வருவோம். உடன்படிக்கை பண்ணணும். எத்தனை பேருக்கு அரை கை தூக்குங்களே பார்க்கலாம், முழு கை தூக்குறது ஸ்தோத்திரம். ஆனா ஏதோ ஒரு தேவை வந்தோன்னு என்ன பண்றோம்? ஆராதனைய விட்டோம். பாருங்க, அப்போ உங்களோட உடன்படிக்கை என்ன ஆகுது? உடைஞ்சிச்சு. அப்புறம் நீ கத்த ஆண்டவரை இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. இந்த உடைஞ்சது ஏங்க கீழே போட்டீங்க, லேசா உடைஞ்சு போச்சு.
எந்தையோ போட்டு ஒட்டிட்டீங்க. அடுத்த வாரம் வருது, தண்ணி குடிச்சிட்டீங்க, நான் கீழே போட்டேன், உடஞ்சிருச்சு. எந்தையோ போட்டு ஒட்டிட்டீங்க, ஒழுங்கல. இப்படி 4-5 இடத்துல உடஞ்சும் ஒட்டி இருந்தா அதுல தண்ணி கொடுப்பாங்களா? அந்த பாத்திரம் பயன்படுமா? இல்ல ஒட்டியாச்சுதான். என்னாச்சு? உண்மை உள்ளவள் என்று நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் என் கையில கொடுத்தார். உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ரட்சிப்பை கர்த்தர் என் கையில. எத்தனையோ பேர் இருக்க, ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து தேவன் வெளியேற பெற்ற இந்த பரிசுத்த ரட்சிப்பை கர்த்தர் என்னுடைய கையில, என்னுடைய கையில, எல்லாம் சொல்லுங்க, இந்த கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கோபம் வந்தா முதல் கீழே போடுறது எது? முதல் கீழே போடுறது எது? பாருங்க, ஒட்டிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உடஞ்சது என்ன பண்றாரு? அது பழைய ஏற்பாட்டு காலம். அது குயவன் கையில கேட்டு போனது, அவன் திரும்ப தூக்கி எறியாம. மண்ணு கெட்டு போனா மறுபடியும் வேற பாத்திரமா வளையலாம். பாத்திரம் கெட்டு போனா, புரியுதா? அப்ப கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? சிம்சோன் இதுலயும் ஜெயித்தான். நீங்க அதெல்லாம் தெரிந்த சம்பவம். 3வது சோதனை ஜெயித்தான். 4வது சோதனை 16, 17. தன் இதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. சவரன் கத்தி என் தலையில படவில்லை. பாருங்க, இப்ப சொல்றான், சவரன் கத்தி என் தலையில பட்டா என்ன ஆகி போச்சு? பட்டா என்னுடைய பலனெல்லாம் எல்லாம் போயிடும். சவரன் கத்தி என்ன பண்ணக்கூடாது? என் தலையில. சொல்லுங்கப்பா எல்லாரும், சவரன் கத்தி என் தலையில படவே கூடாதப்பா. சின்னதுல இருந்து என்ன பண்ணல, இன்னைக்கு வரையிலும் படல. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரிய ராஜாவினால் கூலிக்கு வாங்கின சவரன் கத்தி, அசீரியன். அசீரியன், இந்த அசீரியன் தான் இஸ்ரவேல் ஜனத்தை ஓட சண்டை போட்டு இஸ்ரவேலில் இருக்கிற வாலிபர்களை பிடிச்சிட்டு போனாங்க. இந்த அசீரியாவுக்கு தான் கர்த்தர் யார் அனுப்பினாரு? யோனாவை அனுப்பினார். எங்க ஆளுகளை பிடிச்சிட்டு போனவனுக்கு போய் பிரசங்கம் பண்றதா? அவனால என்ன பண்ண முடியாது. நான் அவனுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க ஆளுல என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டு போனவன். எங்க சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ண மாட்டான். சரி விடுங்க. இது சவரன் கத்தி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அது பெரிய வசனம், விட்டுருங்க. அன்னாள் பொருத்தனை பண்ணினான். சவரன் கத்தி அவன் தலையில. அப்ப இந்த சவரன் கத்தி பொருத்தனை என்கிறது. பிசாசு நம்முடைய பொருத்தனையை உடைக்கிறான். பொருத்தனை என்ன பண்ணுகிறவன்? சிம்சோன் இதுலயும் ஜெயிச்சிட்டான். 4வது சோதனை ஜெயிச்சிட்டான். பாருங்க எப்ப விழுகிறான்ங்கிறதுக்காக வரும். அடுத்து 5, 16, 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். இப்பொழுது இவன் அவள் மடியில என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. தெலீலாள் என்றால் சோர நடை உள்ளவன். தெலீலாள் என்றால் சோர நடை உள்ளவன், அருவருப்பான நடை உள்ளவன், அருவருப்பான சுவாபம் உள்ளவன். பாருங்க, இப்ப அவன் எங்க போய் இருக்கிறான்? நியாயாதிபதி 16. இப்படி அவனை தினம் தினம்
இங்க யாரா வாசிங்க. இப்படி அவனை, அப்ப பாருங்க, பிசாசு ஏதோ ஒரு நாள் வந்துட்டு 2 நாள் வந்துட்டு அவனோட பேசிட்டு தன்னால முடியலன்னு சொல்லி பிசாசு ஒரு நாள் சோர்ந்து போகவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு என்ன மாட்டான்? சோர்ந்து போக மாட்டான். அவன் வந்த காரியத்தை செய்கிற வரலும் செஞ்சுட்டு தான் போவானே தவிர அதுக்காக பிசாசு நம்ம தான் என்ன ஆகிறோம்? சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் இருக்கு. ஆனால் பிசாசுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை சொல்லுங்க? சோர்ந்து, பிசாசு சோர்ந்து போக. இப்படி தினம் தினம் காலையில வருவான். உங்களில் யாராவது ஒருவன் இருந்தா வாங்கடா. கோலியாத்து என்ன பண்றான்? கோலியாத்து 40 நாள் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் 40 நாள் வந்துட்டான். இவனும் 10 நாள் கழிச்சு வந்துட்டான். அவன் இன்னும் 10 நாள் வந்து சொல்லுவான். பாருங்க, கோலியாத் யாரு? கோலியாத்து தன்னை நான் கோலியாத்துன்னு சொல்லிக்கல. கோலியா என்னன்னு சொல்றான்? நான் பெலிஸ்தியன் அல்லவா. பெலிஸ்தியன்னா யாரு? வயிற்றிலே ஊறுகிறவன், வயிற்றிலே நகருகிறவன். நீ மண்ண திம்பாய், வயிற்றிலே. யார் பெலிஸ்தியன்? சாத்தான், பிசாஸ். கோலியாத்து சோர்ந்து போனானா? இல்ல. பாருங்க, தெலீலாள் சோர்ந்து போனாலா? அவள் இப்படி தினம் தினம் என்ன பண்ணுவா? அப்ப பிசாசு பாருங்க, தேவபுத்திரர் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அவர் நடுவிலே சாத்தான் வந்து நின்றான். ஏன் உட்கார்ல? அவனுக்கு என்ன இல்ல? சேர் இல்ல. அவனுக்கு சேரு ஓடல, ஒல்ல தெரியல. அவன் வருவான் யாரும்? அவன் வருவான் யாரும்? அவன் வருவான்னு யார் எதிர்பார்க்கல. வந்துட்டான். இப்ப சேரு சொன்னவங்களுக்கு தான். பாருங்க, எனக்கு ஒரு சேர் இல்லை, எல்லாரும் உட்காந்துட்டு நாங்கள் பார்க்குறேன். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு உட்காரக்கு இடம் இல்லைன்னா நான் போனேன், உட்கார சொன்னானா சேர் இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலை? வெளியில் வந்துடுவோமா இல்லையா? ஆனால் பிசாசு போக வர மாட்டான். அவமானத்தை சகிப்பான். அவமானத்தை சகிக்கிறான். எதுக்கு சகிக்கிறான்? தான் வந்த காரியத்தை, தேவனுடைய பிள்ளையை பற்றி ஒரு குறைய சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவேன்? இதுதான் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாள் என்ன போகக்கூடாது? பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி அவள் நித்தம் நித்தம், இங்க சிம்சோன தினம் தினம், இவள நித்தம் நித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? பாருங்க, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். ஆனா யோசேப்பு அம்மி என்ன ஆகல? நகரல. சிம்சோன் அம்மி என்ன ஆயிடுச்சு? அம்மி என்ன ஆயிடுச்சு? நகர்ந்துச்சு. அப்ப அந்த பழமொழி தேவனுடைய பிள்ளைகளுக்கு யோசேப்புக்கு என்ன ஆகாது? சொல்லுங்களேன், எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லுங்களேன். பிசாசு என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பாக்கியாசிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணுவீங்க? ஆராதனைக்கு முதலாம் வந்து ஆரம்ப ஜபம் பாக்கியாசி சோத்திரம். பாருங்க, தேவனை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன். அப்ப நமக்கு தினம் தினம் போராட்டம். என்ன பண்ணலாம்? பாருங்க, இந்த இடத்துல பிசாசு என்ன ஆயிட்டான்? சிம்சோன் என்ன ஆயிட்டான்? என்ன ஆயிட்டான்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் பலன் போனது. பைண்டிங், பிளைண்டிங், கிரைண்டிங். பைண்டிங் லைலான்ற வார்த்தை இப்ரேயத்தில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, லைலான்னா இருள், லைலான்னா கார் இருள். கார் இருள். சரி. பைண்டிங், கிரைண்டிங், பைண்டிங், பிளைண்டிங், கிரைண்டிங்.
கண்ணை குருடாக்குனா பிளைண்டிங், கிரைண்டிங், மாவரைக்க போட்டாங்க. அடுத்தது வைண்டிங், கட்டுனாங்க. சிம்சோனை கட்டுனாங்க, மாவரைக்க போட்டாங்க, குருடாக்குனாங்க. பாருங்க, இப்போ சிம்சோன் கண்களை இழந்தான். தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறான்? தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறான்? நாம் வாசித்த வசனங்கள். தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது சிம்சோனுடைய சுபாவம் மாறுகிறது. இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? தங்கள் லாபத்துல கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்களா? கூப்பிட்டாங்க. சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நான் கூப்பிட்டா கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், உடன்படிக்கையை மீறிட்டேன். ஆனாலும் நான் கூப்பிட்டா கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்கின தூண்களிலே, பிள்ளையாண்டானோட கூட ஒரு சிறு பிள்ளை சிம்சோன் என்ன பண்றானா? நடத்த. இவனுக்கு கண்ணு தெரியாது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சின்ன பையன் சிம்சோன் சொல்லுவான், அங்கிள் இங்க கீழே ஒரு கட்டை கிடக்குது, காலை தகடுனுங்க மேலே தூக்கி வைங்க. அங்கிள் இங்க ஒரு பள்ளம் இருக்குது, இப்படி வாங்க. அப்போ இவனுடைய காது யாருடைய சத்தத்துக்கு இருக்கிறது? இவ்வளவு நாளா நான் பெரியவனா இருந்தவன், இன்னைக்கு அவனுடைய இருதயம் சிறு பிள்ளையினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயமா என்னாச்சு? மாறின. 2. மூன்றாவது காரியம்,